ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே சுதந்திரமாக இருக்கணும். பெண்கள் எல்லாருமே சுதந்திரமாக சமையல் பண்ணி சுதந்திரமாக வேலைக்கு போய் எல்லாமே இருக்கணும். எல்லாத்துக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி வெள்ளி. போன வாரம் வரலட்சுமி நோம்பு கும்பிட்டதுனால நம்ம கூழ் ஊற்றலாம். இல்லாட்டி எப்பயுமே 3வது வாரம் ஊற்றிடுவேன். 3வது வாரம் ஊற்றலாம். சரி, 4வது வாரமும் நம்ம வரலட்சுமி நோம்பு கும்பிட்டதுனால ஊற்றலாம். இன்றைக்கி வந்து 5வது வாரம் கடைசி வெள்ளி வேறு. இன்றைக்கி கண்டிப்பாக எல்லா பெண்களும் நல்லபடியாக வீட்டில் பூஜை பண்ணுங்கள். கூழ் ஊற்றுறவங்க இன்றைக்கி எல்லாம் கூழ் ஊற்றுங்க. நான் வந்து இன்றைக்கி ஆடி வந்து 5வது வெள்ளிக்கு வந்து கூழ் ஊற்ற போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. இதில் தான் நான் எப்போயுமே வருஷம் கூழ் காய்ச்சிட்டு நல்லா கரைச்சி தயிர் ஊற்றி கரைச்சிட்டு நான் டாம்போலியில் கொண்டு போயிடுவேன். இங்கே வந்து நொய் அரிசி நான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேன். நல்லா பொடி நொய் அரிசி. இங்கே வந்து நைட்டே வந்து நான் கூழ் 1 கிலோ மாவு வந்து கரைச்சி வச்சிட்டேன். கூழுக்கு வந்து ராகி மாவு வந்து எப்போயுமே நைட்டே கரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி புளிச்சிடும். கொஞ்சமாக நம்ம இட்லி மாவு போட்டு தான் நான் கரைப்பேன். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி புளிப்பு வந்துடும். நம்ம கூழ் சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம கூழுக்கு தண்ணி வச்சுருவோமா? இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம எல்லாம் கூழ் காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வேப்பிலை கட்டிக்கலாம். ஏன்னா இப்போயே நம்ம வேப்பிலை கட்டினோம்னா தீயில் வந்து அப்படியே கருகிடும் கொஞ்சம். அதனால் நம்ம வந்து கூழை காய்ச்சிட்டு தான் வேப்பிலை கட்டணும். அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பு. இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பாரும். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரன் தம்பியும் எடுத்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க. பாப்பா வந்து வீட்டுக்கு. அதனால சிம்பிளாக வந்து முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு வச்சு விட்டுறலாம். இப்போ துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டுடலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு துவரம்பருப்பு வந்து 1 டம்ளர் போட்டு ரேஷன் பருப்பு தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அலசிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி குக்கரில் விசில் விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு விசில் விட்டுறணும். எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க, பொங்கி வராது. அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுருங்க. இங்கே வந்து பருப்புக்கு வச்சாச்சு. இங்கே வந்து கூழுக்கு வந்து தட்டு போட்டு மூடியாச்சு. நல்லா தண்ணி கொதிக்கவும் நம்ம நொய் அரிசியை போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் கூழ் செய்யணும். அதுங்களே நம்ம முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் முள்ளங்கி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுலாம் அவங்களுக்கு. பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து கொடி ஏற்றிட்டு அப்படியே நான் வந்து கொண்டத்தம்மன் கோயிலுக்கு வந்துடும். கொண்டத்தம்மன் கோயிலில் தான் கூழ் ஊற்ற போகிறேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 11 மணிப்போ நம்ம கோயிலில் இருப்போம். அரிசி நல்லா வேகட்டும். கூழுக்கு வந்து இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு தலசி வீட்டு வந்துடும். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. நம்ம அரிசி கொதி வர்றதுக்குள்ளே ஒரு அரை பக்கம் வந்து வரணும். அப்போ நம்ம கூழை ஊற்றி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து நல்லா ஒரு அரை பக்கம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கூழுக்கு ஊற்றிடலாம். இப்போ இப்படித்தான் இருக்கணும். அரிசி ரொம்ப வேகக்கூடாது, குலைவாயிரும். இப்போ நம்ம கூழை ஊற்றினோம்னா சரியாயிரும். இந்த மாதிரி புளிச்சிடணும். நைட்டே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா பாருங்கள் எப்படி புளிச்சிருச்சுன்னு. இந்த மாதிரி கூழ் ஊற்றுறப்ப சூப்பராக இருக்கும். குடிக்கிறவங்களும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டு தான் நம்ம ஊற்றணும். ஆனில் வச்சா பொங்கி வந்துடும். நல்லா கலந்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சு விட்டு ஊற்றிடலாம். இப்படி கட்டிடலாம். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், இல்லாட்டி பொங்கி வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ அந்த அடுப்பில் மாற்றி விட்டோம்னா அது வாட்டு வெந்துகிட்டே இருக்கும். நமக்கு வெந்துற பதம் தெரியும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கூடவே இறக்கணும். இப்போ எல்லாத்தையும் வளைச்சி விட்டுறலாம். நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே தூக்கி அந்த அடுப்பில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு அது வெந்துட்டு இருக்கு. இந்த அடுப்பில் வந்து நம்ம சாம்பார் தாளித்து விட்டுறலாம். காலையில் சாப்பாடு வேணாம் மாட்டாங்க, டிஃபனே போதுந்தாங்க. தோசை ஊற்ற போகிறேன். முள்ளங்கி சாம்பாருக்கு தோசைக்கு சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் சாம்பார் தாளித்து விட்டுறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தாளிச்சிடலாம். இங்கே எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பக்கம் கூழ் அது வாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் சாம்பாருக்கு நம்ம தாளித்து விட்டுறலாம். கடுகு போட்டுடலாம். அப்போ தான் முள்ளங்கி சாம்பாருக்கு எப்போயுமே சீரகம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த வாடை இருக்காது, சூப்பராக இருக்கும். சீரகம் கொஞ்சம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு, இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கிறணும். 2 பச்சை மிளகா, ஒரு 2 வரமிளகா போட்டு இப்போ வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். முள்ளங்கி எப்போயுமே நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். தூள் போட்டு விட்டுறலாம். மஞ்சத்தூள் முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் எச்சாவே தான் போடணும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம். இதுக்கெல்லாம் வதங்கணும்னு வேணால் நம்ம பூண்டு இது மட்டும் வதங்கினப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்து விட்டுறலாம். ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். நம்ம தட்டு போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டு மூடிட்டோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முள்ளங்கி சேர்க்கலாம். இப்போ முள்ளங்கி போட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கி சேர்த்து விட்டுறலாம். நம்ம கட் பண்ணி இந்த முள்ளங்கி வந்து இந்த மாதிரி தக்காளியிலே நல்லா வதக்கிடுங்க. வேணும்னா வெறும் எண்ணெயை ஊற்றி தனியாக வதக்கிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த வாசம்லாம் வராது. இந்த மாதிரி போடுறப்ப வந்து நல்லா தக்காளி அந்த காரம்லாம் உள்ளே இறங்கி உப்பு எல்லாமே
அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடணும். முள்ளங்கி வதக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் பருப்பு சேர்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து யோகா சாம்பார் தூள் போட்டுடலாம். சாம்பார் தூள் எல்லாருமே சூப்பராக இருக்குக்கா, புளிக்குழம்பு தூள் எல்லாம் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டுடலாம். 1 2 ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிடலாம். அப்போ அந்த மசாலா வர கொஞ்சம் வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். முள்ளங்கி வந்து இந்த மாதிரி வதக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றி விட்டுறலாம். நல்லா கொதிச்சிடணும். எப்படி வெந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்குங்க. பாருங்க, வேக வச்ச பருப்பு நல்லா இந்தளவுக்கு ரொம்ப குழையக்கூடாது, ரொம்ப மசியவும் கூடாது. இப்படி வெந்திருந்தாத்தே நம்ம பருப்பு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டு ஊற்றுறது கரெக்டாக. பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுங்க. நான் பெருங்காயத்தூள் போடுறப்போ உங்களுக்கு காட்டலை. பெருங்காயத்தூள் போட்டுக்கேன். ஏற்கனவே நம்ம சாம்பார் தூள் நிறைய பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும் 1க்கு 2. ரொம்ப வந்து பருப்பு உதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. பருப்பு வந்து இப்படி தான் இருக்கணும் சாம்பாருக்கு. அவ்வளோதான். இப்போ அளவாக தண்ணி, நான் புளியெல்லாம் சேர்க்க மாட்டேன். வேணால் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. வேணால் நம்ம முள்ளங்கி சாம்பார் கொஞ்சமாக புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் தக்காளி பழமே நிறையா சேர்த்துருக்கேன்னா நான் புளி சேர்க்க மாட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ அளவாக வந்து நம்ம சேர்த்துடலாம். சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நம்ம தோசைக்கு சூப்பராக இருக்கும் முள்ளங்கி சாம்பார். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, போதும் இந்த அளவுக்கு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் போட்டால் இறக்குறப்ப இறக்கிடலாம். நீங்கள் புளி வேணால் ஊற்றிக்கோங்க. இங்கே வந்து தம்பிக்கு வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்றது வேண்டாமா, எங்களுக்கு தோசையை கொடுத்து விடுங்க, நாங்கள் மதியம் வந்துருவோன்ட்டாங்க. கூழ் இருக்கிறதுனால இங்கே மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காலையில் டிஃபனாகவே பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சமாக புளி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி சாம்பாருக்கு கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி விட்டுறலாம். போதும் இந்த அளவுக்கு. நம்ம தக்காளி பழம் போட்டிருக்கு, இருந்தாலும் தோசைக்கு வந்து இந்த முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும். புளி ஊற்றிட்டேன். நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தது நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். கூழ் பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூழை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழை வந்து தயிர் வெங்காயம்லாம் போட்டு கரைக்கணும். கூழ் வெந்திருக்க பக்குவம் வந்து தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கையை வச்சோம்னா ஒட்டக்கூடாது. இங்கே வரணும், ஒட்டலை வரணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கூழ் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தயிர் எல்லாம் ஊற்றி கரைச்சி வேப்பந்தலை கட்டி நான் டாம்பு வலையில் ஊற்றிட்டு கிளம்பிடலாம். பாப்பா தம்பிங்களுக்கு வந்து தோசையும் இந்த முள்ளங்கி சாம்பார். தோசை ஒரு குட்டி குட்டி தோசை. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுடலாம். சாம்பார் இந்தளவுக்கு நல்லா மணமாக முள்ளங்கி சாம்பாருக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி அந்த பக்கம் மாற்றிடலாம். முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கிடலாம். நல்லாயிருக்கும் குட்டி குட்டி தோசையாகவும். தம்பிக்கு வந்து பெரிய தோசை வேணுமா, அதனால் சரி பெரிய கல்லில் ஊற்றிக்க. நாங்கள் வந்து குட்டி குட்டி தோசை ஊற்றிக்கிறோம். பாப்பாவுக்கு எங்களுக்கு தான் அதை பிடிக்கும் ரொம்ப. இதை கொஞ்சம் மேட்டாப்பில் ஆனியன் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சே வேக விட்டுறலாம். வேகட்டி இப்போ நம்ம கூழுக்கு வந்து நம்ம வேப்பந்தலையெல்லாம் கட்டிட்டு கூழுக்கு நம்ம கரைச்சிடலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுறணும். இந்த மாதிரி வந்தால் தான் சூப்பராக இருக்கும் குட்டி தோசை. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா தம்பி சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்டு அப்படி கோயிலுக்கு போயிடலாம் கூழை கொண்டுக்கிட்டு. அதனால சரி மதியம் வந்தது உருளைக்கிழங்கு பொரியல் கீரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மதியம் வந்து செஞ்சில் இவங்க மதியம் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் தான் இன்றைக்கி வேலைண்டாங்க. அதனால் சரி கூழை குடிச்சிட்டு கூட போயிடுவாங்க. காலையில் மதியம் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கூழை கரைச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூழை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம கரைச்சிட்டு இந்த டாம்பு வழியில் தான் நான் ஊற்றிட்டு போகிறேன். டாம்பு வழியை நல்லா கழுவி வச்சாச்சு. இன்னும் அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். தயிர் நைட்டே பிறைய ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் தான் மேட்டாப்பில் தான் வெங்காயம் போடணும். இப்போ தயிர் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வந்து கரைக்கணும். கரைச்சிட்டு மிச்சத்துக்கும் நம்ம கரைச்சிட்டு டாம்பாளியில் ஊற்றிடலாம். எல்லாமே நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பார்த்துடலாம். இங்கே வந்து கூழ் காய்ச்சி வச்சு வெங்காயம் மட்டும் போடணும் மேட்டாப்பில். இன்னுமே கரைக்கணும். கூழ் எடுத்து வச்சுருக்கிறேன். டாம்பாளியில் ஊற்றணும். இப்போ மேட்டாப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடணும். அவ்வளோதான். இன்றைக்கி கூழ் பாருங்கள் எப்படி காய்ச்சியாச்சுன்னு. சூப்பராக தயிர் ஊற்றி நல்லா கூழ் காய்ச்சியாச்சு. இங்கே டாம்பாளி பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த டாம்பாளியில் தான் கொண்டுட்டு போக போகிறேன் கூழ். ஏன்னா நான் வட்டம் எனக்கு மாரியம்மா கூழ் ஊற்றலைன்னா மனசே சங்கடமாயிடும். அதனால் இந்த வருஷம்
ரொம்ப விசேஷமாக இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மா நம்ம வீட்டில் இருந்திருக்காங்க. இன்னும் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யணுன்ட்டு நம்ம அம்மாவை வீட்டில் வச்சு இன்றைக்கி சாயந்தரமாக குத்துவிளக்கு பூஜை வேறு நானும் பாப்பாவும் வீட்டில் செய்ய போகிறோம். சும்மா எளிமையான முறையில் இங்கே கூழ் காய்ச்சி கூழ் எடுத்து வச்சுருக்கேன், மறுபடியும் கரைக்கணும். இங்கே தயிரெலாம் இருக்குது பாருங்கள், கரைச்சி ஊற்றிட்டே கொண்டு போகணும். இங்கே நல்லா குட்டி குட்டியாக இன்றைக்கி தோசை காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை சுற்றிருக்கேன், சூப்பராக இருக்கும். இங்கே முள்ளங்கி சாம்பார், இந்த முள்ளங்கி சாம்பாரோட தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுங்களா. ஊற்றி சாப்பிட்டோம்னா இப்போ தம்பி சாப்பிட போகிறான்னு தம்பிக்கு சாப்பாடு வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூழ் ஊற்ற போகிறோம். இந்த இப்போ சாமிக்கு கூழ் வச்சுட்டு வந்துடலாம். சாமிக்கு நம்ம வீட்டில் கூழ் வச்சுட்டு போயிடணும், அப்போ தான் சாமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க. இங்கே கூழை வச்சுட்டு தான் நம்ம அங்கே போய் கூழ் ஊற்றணும். கூழ் போட்டோம்னா இதில் வச்சிடலாம், சாமி ரூமில் கூழ் வச்சிடலாம். சாமிக்கு வந்து நான் நெய்வேத்தியமாக கற்கண்டு எல்லாமே வச்சுருக்கிறேன். இந்த சாயங்காலம் வந்து நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுனால சாயங்காலம் வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணணும். இன்றைக்கி காலையில் வேகமாக சரி கோயிலுக்கு போய் கூழ் ஊற்றிட்டு வந்தோம்னா இன்றைக்கி வேப்பலை கலசம் வச்சாச்சு. இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி வெள்ளி, ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கோயிலில் போய் நல்லபடியாக கூழ் ஊற்று வாங்கி குடிச்சிட்டு கோயிலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து உட்காந்து மனசார அம்மாட்ட வேண்டிட்டு, அம்மா எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கம்மா, எங்கள் கால்கை சுகம் வேணும், எங்களுக்கு நல்ல வருமானம் வேணும், எல்லாருமே நல்லா உங்களுக்கு என்ன கோரிக்கையாக வேண்டிட்டு வாங்க. இன்றைக்கி தாலி சரடு எல்லாமே கோயிலில் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. அதை ஆடி கடைசி வெள்ளி வர சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போங்க. இன்றைக்கி எளிய முறையில் வீட்டில் வந்து ஒரு பால் பாயாசமோ ஏதோ ஒன்று செஞ்சு வெள்ளை நேரத்தில் செஞ்சு நீங்கள் சாயங்காலம் எளிய முறையில் குத்துவிளக்கு பூஜை வீட்டில் செஞ்சுங்க. இன்றைக்கி நானும் பாப்பாவை மட்டும் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் லாஸ்ட் வெள்ளிக்கு குத்துவிளக்கு பூஜை செஞ்சுக்கலான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் கோயிலில் போய் உங்களுக்கு வேணும்னா 2 கிளிப் எடுத்து போட்டு விட்றேன், இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா தம்பி வர்றேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டுருவேன், இதில் இணைச்சி விட்ருவோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வீடியோ நான் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.